ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டோ கிரியேஷன். இன்றைக்கி வந்து நம்ம மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் கோவில் திருவிழா வந்து நடக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே ப்ளஸ் சண்டே விலாக் தான் அதில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ ஒரு சின்ன கோவில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கோவிலில் வந்து பொன்னியம்மன் சிலை வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அதனால தான் இந்த திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொன்னியம்மன் சிலை வந்து ஊர்வலம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சிலைக்கு வந்து எல்லாருமே வந்து ஆர்த்தி காட்டுவாங்க. ஸோ இருக்கிற டிஷ்டி எல்லாமே கழிக்கிறதுக்காக இந்த ஒரு சாங்கிய மாதிரி பண்ணுவாங்க இந்த ஊரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த சிலை வந்து கோவிலில் வந்து வச்சுட்டு ஒரு சில பூஜைலாம் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்டி கழிச்சிட்டு ஸோ கடைசியில் வந்து கோவிலில் கொண்டு போய் சாமியை வச்சுருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொன்னல அந்த கோவில் இதுதான். ஸோ ஒரு சின்ன கோவிலாக தான் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து சாமி சிலை வச்சுட்டு பூஜைலாம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கலர்ஃபுல்லாக வந்து கோலம் போட்டுட்டு ஸோ பார்க்கவே வந்து ஒரு செம பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா மெயினான திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீடு ஃபுல்லாகவே வந்து கோலம்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஸோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கலசம் எல்லாமே வச்சு நைட்டு பூஜை பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் ஒரு 11 o'clock ஆகுது. இப்போ வந்து வீட்டிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூழ் பானை கொண்டு போகிறாங்க. ஸோ சாமி கல்லாண்டை வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கொண்டு போய் கூழ் ஊற்றி அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து ஒரு சில பூஜைலாம் பண்ணிவிட்டு கோழி ஆடுலாம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு நேர்ந்து விடுவாங்க. இந்த டைமில் வந்து நேர்ந்து விட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூழ் பானையும் வந்து சாமியாண்டை வச்சுட்டு ஸோ ஒரு சில பூஜைலாம் பண்ணிவிட்டு இந்த கூழ் பானை இருக்குல்ல அதில் வந்து எல்லாரோடைய கூழ் எடுத்துகிட்டு போய் அதில் ஊற்றிடுவாங்க. ஸோ ஊற்றிட்டு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாமியை வர வைக்கிறதுக்காக மோளம் அடித்து ஒரு சில வர்ணிப்புலாம் வந்து வர்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா பொன்னியம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக கட்டியிருக்கோம் பழைய பொன்னியம்மன் கோவிலாண்ட போயிட்டு தான் இப்போ நம்ம வந்து பொங்கல் வைக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து தான் போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொங்கல் வைக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வில்லேஜுன்றதுனால ஒரு வில்லேஜ் செட்டப் தான் எல்லாமே. ஸோ ரொம்ப நேச்சர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வயல் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கோவில் தான் வந்து பொன்னியம்மன் கோவில். இங்கே தான் நம்ம பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு வீட்டுக்கு போகணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொன்னியம்மன் சிலை இருக்குல்ல புதுசாக இருக்குது அது வந்து சிங்காரிச்சு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பூவாலே டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு கோவிலுக்கு கொண்டு வருவாங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக சாமி வர டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கரண்ட் வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்காக தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து நேர்ந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நடக்கிற திருவிழான்றதுனால ஒரு வீட்டுக்கும் வந்து ஒரு ஆடு வந்து நேர்த்தி விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரு ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:45 சம்திங் 1 o'clock இருக்கும். ஸோ அந்த டைமுக்காக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டாண்ட கரெக்டாக சாமி வந்தது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து வரம் கொடுக்கவே 1 hour கிட்ட ஆகிடுச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் ஆனால் ரொம்ப லேட்டாக தான் நடந்துச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 1 o'clockலேருந்து 2 o'clock தான் வந்து ஆடு எங்களுக்கு வரம் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஃபேமிலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த திருவிழா வந்து ரொம்ப ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக போச்சு எங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நம்பரை பிடிச்சிருந்தா மோட்டிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து வேறு லெவலில் கசாப் பண்ணி ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நாக் அவுட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.